மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தானோ? ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தானோ? கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ? கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ? மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. வெண்பட்டு மேனியில் கண்படும் வேளையில் மூடுது மேலாடை. கண்படும் வேளையில் கைப்படுமோ என்று கலந்தது நூலாடை. இடைப்படும் பாடோ சதிராட்டம், இலைகளில் ஆடும் கனியாட்டம். கண்ணோட்டம் என் தோட்டம். மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. வெண்மலை மேகங்கள் பொன்மலை போட்டன கூந்தலில் நீராட. மின்னலில் மேனியும் பின்னலி கூந்தலும் மிதப்பது யாராட? புதுமழை போலே நீரோடு அதிசய நதியில் நானாட. நீயாட. ஆஹா தேனோட. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. குத்துக்கல்லே கற்பகம் சங்கர் தலைமறைவா போனது காரணம் இப்ப தெரிஞ்சு போச்சு. சுரேஷ் அவனை தன்னுடைய ரகசிய அறையில அடைச்சு வச்சிருக்கானா? அப்படின்னா உடனே புறப்படு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பார்வதி அம்மாவும் சுரேஷ் கெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம போலீஸுக்கு போனது தெரிஞ்சா பார்வதி அம்மாவுக்கும் டேஞ்சர். நமக்கு தான் டேஞ்சரு. கொன்னு கூடையில அள்ளிடுவான். ஆமாமா, குப்பக்காரன் தான் அவன். அவன் கூடையில அல்றதுக்கு முன்னால நாம இந்த காரியத்தை சாதிக்கணும். ஆனா அடையாள சின்னம் இல்லாம அவன் ரகசிய இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கிறேன். வீடு கலகலகலகலன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன ஊமைய விட மாதிரி இருக்கு. வா திரும்பங்க உட்கார். அட ஏன் அழுற? என் வாழ்க்கையே படுபாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லு, ஜாக்கிய போட்டு தூக்கி நிறுத்துறேன். உனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு மோசமானவனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாங்க. இதுக்கா கவலைப்படுற? போடா பொறுக்கி, உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா போச்சு. பொம்பளை என்ன புடலங்க என்ன நினைச்சா? யார் அவளை என்கிட்ட விடு. நரம்ப கட்டி யாரு நீ? உன் பாட்டி. யாரு உன்னை விட்டது? காவலோடு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நீ. உன்னையே இந்த வீட்டுல பிரியா விட்டுருக்காங்க. ஏன் என் தங்கச்சிய பார்க்க நான் வரக்கூடாதா? மரியாதையா வெளியில போ, இல்ல உன் கழுத்தை ஒட்டிச்சு வெளியில தள்ளிடுவேன். கிட்ட நெருங்காதே. நீ ஏன் பயப்படுற? ரெண்டு எலும்பை இடம் மாத்தி வச்சா புத்தூர் வைத்தியருக்கு பொழப்பு கிடைச்சாப்புல இருக்கும். டாடா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னையா புரிஞ்சுதா? உஷார் உஷார்.
பசியோட பாத்துட்டு இருக்கா போட பார்த்து கூட வேணாம் இந்தா. அதானே எனக்கு தேவை. சேர்த்து வச்சு இந்தா. ஏய், யாருன்னு திறந்த வீட்டுக்குள்ள வர நேரா போறீங்க யாருன்னு ஏன் என்னமோ மாதிரி வாழ்னு கத்துறீங்க? நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் உங்க பாஸோட சாக்ரட்டி. ஒரு அர்ஜென்ட் உத்தரவோட வந்திருக்கேன். இத பாரு. வாங்கம்மா வாங்க உட்காருங்கம்மா இப்படி உட்காருங்க அம்மா பாசோட உத்தரவு என்னங்கம்மா ஒரே பசி. பாசுக்கா யா எனக்குயா? நீ போய் அர்ஜென்ட்டா கோழி பிரியாணி வாங்கிட்டு வா. நீ போய் குல்கண்டியும் குங்குமப்பூவையும் மிஸ் பண்ணி வாங்கிட்டு வா. பால் சேர்த்து கொண்டு வரமா Correct. அப்பதான் பாஸோட உத்தரவை சொல்ல முடியும். சரிம்மா இப்பவே கொண்டு வரோம் ஓடுங்க, ஓடுங்க. சுமங்க சுமங்க அண்ணாத்த, உன் பேரை வச்சுக்கிட்டு சுரேஷ் பசுபதி வீட்டுக்கு வந்துட்டான். ஓஹோ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன் ஜோடிய படா பேஜாரு பண்ணா அந்த பசுபதி. அண்ணாத்த, நீ சீக்கிரம் வரலன்னா உமால உயிரோட பார்க்க முடியாது அண்ணாத்த. சரி அந்த பூச்சை உடைச்சு மெயின் ஆஃப் பண்ண முடியுமா என்னால முடியாத காரியமே கிடையாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. தங்களுடைய ஆளு. ஆமா விடக்கூடாது. இவனையும் பூச்சி வைக்கணும். அட.
சங்கர் தப்பிச்சிட்டான் தப்பிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஏண்டா போராடுங்க? உங்களுக்கு வெட்கமா இல்ல? ஏண்டா என்கிட்டே சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு என்னையா ஏண்டா அம்பலத்தில் விடுறீங்க? என்ன இல்ல அந்த ரப்பர் வாய கரப்பகத்தினால வந்த வேணும் பாஸ். ரப்பர் வாயை கிழிக்கிற மேற்கொண்டு என்ன செய்யணும் பாஸ்? என்னுடைய வாழ்க்கை தொடர்கதையா வளரணும், சங்கருடைய வாழ்க்கை சிறுகதையா முட்டிக்கணும். ஏய், சங்கர் பசுபதி கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்குள்ள பசுபதி கைப்பட அவனுடைய சொத்துரிமைய நான் எழுதி வாங்கிடுறேன். நல்ல யோசனை பாஸ். அது வரைக்கும் சங்கர் பயில என்கிட்ட நெருங்கி விடாம பாத்துங்க. அதுக்குள்ள அவன் வசமா கரைச்சிட்டா கோழி குஞ்சு மாதிரி அவன் அமுக்கி கொண்டு போய் அவனை ஆக்கி சாப்பிட்டுடுங்க. போங்க போங்க போங்க. தம்பி, நிலம், நீச்சு, வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. அடாடா, உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. தம்பி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன், மனசுல பலு இல்லாம லேசா நடப்பேன். இவ்வளவு நாள் அந்த ஆசையை கட்டி காத்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சம்திங்? ஐயோ தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கரப்படுத்திக்க மாட்டேன். நீங்க தான் மனுஷன்னா நீங்க தான். எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அதற்கட்டும், இதையெல்லாம் சட்டபூர்வமா என் மேல மாற்றி எழுதுனுங்களே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டேங்க. வக்கீல கூட போன் பண்ணி பத்திரமெல்லாம் எழுத சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவார். அடே அப்பா, தெரியாத ஞானியா இருக்கிறீங்களே. மத்தவங்க மனசுல நினைக்கிறத காரியத்துல முடிச்சு சொல்லுங்களே, நான் கண்டிப்பா சொல்லுவேன். அம்மா, அததான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சொத்தெல்லாம் பறி போகுதேன்னு ஏருக்கு மாறா உளறி காரியத்தை கெடுத்த இதாலையும் பிள்ளையுடைய உடம்ப சுட்டு சுட்டு புல்லாங்குடலாக்கிடுவேன். தம்பி, அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்களே. நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு சம்திங் தரேன்னு சொன்னா அம்மா சொன்னாங்க அது போராது, சம்திங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அம்மா, இதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து உடம்பாதிக்காதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவர்தான் எங்க முதலாளியுடைய மகன் சங்கர், எனக்கு வரப்போற மாப்பிளை. Glad to meet you, Mr. Shankar. தேங்க்யூ சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டாக்கணுமே. இதோ 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வாங்க, மாடிக்கு போலாம். வக்கீல் சார், இன்னுமா டாக்குமெண்ட் ரெடி ஆகல? எல்லாம் ரெடி சார். கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாமா, நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. முருகையா, உன்னுடைய பேர் அருளால என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறையா. உன்னாங்க வக்கீலையா, உன்னாங்க கையெழுத்து போட்டுறேன். ஆமா, சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நான் இருக்கேன், நான் போடுறேன். நீயா? ஆமா, நானே தான். உனக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்க வந்திருக்கேன். என்னது? மிஸ்டர் சுரேஷ இந்த சங்கரா மாத்திரத்துக்கு முறைப்படி சரங்கு நடத்த வேண்டாமா? என்னப்பா இது? சங்கர போய் சுரேஷ் நீ சொல்ற? இந்த தம்பி சங்கர் இல்லைன்னா வேற யாருதான் சங்கர்? அதான் தானே சங்கர்னு சொல்லிக்கிறானே. அப்படி நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப உன்னையே சொல்ல வைக்க போறேன். மாமா, இது ஒரு மாதிரி பைத்தியம். தப்பா நினைக்காதீங்க. கரெக்ட். டேய், நீ வேதாந்தியா வேஷம் போட்டவனாச்சே. சங்கர்னா என்ன, சர்வேஸ்வரனா கூட வேஷம் போடுவேன். அப்பா தசாவதாரம். உனக்கு இது எத்தனையாவது அவதாரம்? அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது நீ பூசிக்கிட்டு இருக்க சங்கர்ங்கிற அழுதாரம், தெரியுமா? நிறுத்து. வக்கீல் சார், இவன் என் மகன் உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறான். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா, நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா, பெத்த தாயை விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார், உள்ள இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் என் அம்மா. கூப்பிடுங்க. நிரூபிக்க தவறுன உன் எலும்பை எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல் வரைஞ்சது. கூப்பிடுங்க சார். அம்மா! ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மா கூப்பிடுற லட்சணம். அம்மா, அம்மா, நான் தான்மா. அம்மா, அம்மா, சாகத்துக்கு எவ்வளவு வந்து அவன் தான் உங்க மகன்னு வளர்றாங்க. பாருங்கம்மா, பாருங்க. அம்மா, யாரு பண்ணி? அம்மா, அதான் யாருப்பா நீன்னு கேக்குறாங்களே. உனக்கு தமிழ் புரியல? அம்மா, அம்மா, நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா,
என்னப்பா சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது, புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா, ஆனா தான் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்வாளா? அம்மா, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட வேண்டாம்மா. இந்த அல்பாய்க்காக என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல, நீ யாரும் என் மகன் இல்ல. போய்ங்கிறது முடியாது, போக முடியாதும்மா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க. என் வயசு தெரியல. போக மாட்டேம்மா. நீ போவானே. சத்தியமா போக மாட்டேன். ஏய், என் தாய்க்கு எனக்கு கூக்க வந்தியா? உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு நான் மட்டும் பாடெல்லாம் வீணாயிடுச்சு. நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நாம் பெறாத ஒரு பாவியை என் மகன் சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாக ஆண்டவன் என் பிள்ளையை எனக்கு இல்லாம பண்ணிட்டானா? ஏ எஜமான் பிள்ளை சங்கர் இவரா? என்னோட பிரேதத்து மேல விழுந்து நீ அழ வேண்டி இருக்க, உன்னோட பிரேதத்து மேல விழுந்து நான் அழந்த பாக்கியம் வந்துருச்சு. சுரேஷ், இந்த பாழா போன சொத்து சுகம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. என் பிள்ளைய மட்டும் உயிரோட விட்டுடுன்னு சொன்னேனே, என் வார்த்தையை நம்பாம என் கண்ணையே பறிச்சுட்டியடப்பாவே. நீ நல்லா இருப்பியா? ரோஹி, ஆள்மாறாட்டம் செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற மறந்துடாங்க. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். மிஸ்டர் பசுபதி, யாராவது அசைச்சிங்க, இந்த துப்பாக்கி தோட்ட அவங்க ரத்தத்தை ருசி பார்த்துரும். பி கேர்ஃபுல். என்னப்பா இது? எங்களுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு என்ன சுரேஷ், சௌக்கியமா? இது என்ன நாடகம்? இத்தனை நாள் நான் ஆடினதுதான் நாடகம். இது நம்ம நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன். வில்லனுக்கு விலங்க மாற்ற காட்சி. நான் யார் தெரியுமா? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். சும்மா அப்படியே காத்தோட்டமா இருக்கட்டும் மாதிரி தான் இத்தனை நாள் மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தேன். கூடவே இருந்து உன் குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பத்தியா? ஏன் வில்லாது வில்லா பாத்தியா? இவர்தான் உண்மையான சேடி. அது தெரியாம என்ன போட்டு உயிரை வாங்கினியே, நான் தான் சேடின்னு. சரி சரி, இது ஓட்டிட்டு போங்கப்பா. அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்பவாவது என் மகனேன்னு கூற மாட்டீங்களா? அம்மா, அம்மா. என்னப்பா சங்கர், கடைசியில நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் சாமியார் வீட்டுல வந்திருக்க. ஆமா, நீ தாடி ஓட்டிய ஜோடி சேர்த்து விட்ட. சேர்த்து விட்டீங்க சார். மிஸ்டர் பசுபதி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். இந்த திருமங்கை யார் தெரியுமா? அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருடன் அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான். மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. குழந்தையா இருந்தப்ப திருமங்கை கழுத்துல கிடந்த லாக்கெட்டை கூட மரண அடையாளத்துக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதோ அந்த லாக்கெட். அதே லாக்கெட்டு தான். அம்மா, காணா போன என் மகனாமா நீ? அப்பா, அப்பா, அக்கா, அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும். வா, நீ போய் சின்ன முதலாளி பக்கத்துல நில்லுமா. வாடாடெல்லாம் அதை பார்க்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். போ போ போ. ஆமா ஆமா, மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. போ. கப்போ, என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கைமாறா நான் என்ன கொடுக்க போறேன்? என்னத்தை கொடுக்கறது? நம்ம கற்பகத்தை கேரளா திரும்ப கேட்கிறீங்க. கல்யாண பைசா ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணிட்டு வர. சங்கர், வள்ளி திருமணம் மாதிரி வேற வேடா விருப்பம் எல்லா வயசையும் போட்டிய. சாதாரண பொண்ணு விட்டாரா மாப்பிள்ளையை தேடி வருவாங்க. நீ பொண்ணையை தேடி வந்துட்ட. என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ளை? என்ன சார் கல்யாணப்பா? இது ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தம் தான். முருகையா, நீ செய்தது அவ்வளவு சரிதாய்யா. என்னப்பா கல்யாணம்னு உடனே கனவு சீன் ஆரம்பமாயிடுச்சா?
மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன